Principal Ma'am, and my dear parents, dear children, very good evening to you all. Very good. The sound is little higher because no special class. Am I correct? அதாவது சத்தம் கொஞ்சம் நல்லா வருது. என்னோட அவ்வளோ சத்தமாக போட்டாங்க எங்கள் பிள்ளைகள் பார்த்தேன். வெரி குட். ஸோ ஐ அப்ரிஷியேட் யூ ஆல். அன்பார்ந்த பெற்றோர்களே, இது ஒரு ஷார்ட் மீட்டிங். த பர்பஸ் ஆஃப் மீட்டிங், ஏன்னா இப்பொழுதுதான் இதோடு இந்த 12th standard they are going to complete their full year, full academic year. They started their journey from LKG and they are going to complete their journey completing 12th standard. Okay? அதனால் இன்றைய நாளையில் பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கு வந்து ஒரு சிறு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதில் நன்றாக இருக்கும் என்றுதான் இந்த மீட்டிங்கை நான் ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாருக்கும் வந்துருக்குது. பெற்றோருக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. பெற்றோருக்கு எக்ஸாம் தெரியும், எக்ஸாம் டைம் டேபிளாக வந்தது. ஆனால் இன்னும் என்ன செய்கிறாங்க, ஒரு சில பெற்றோர் வந்து தூங்கிட்டே தான் ஆரம்பிக்கிறான், தூங்கிட்டே தான் இருக்கிறோம், படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க அப்படி. அந்த பெண்கள் பக்கம் கேட்கும் பொழுது they are very good days. எல்லா பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வெரி குட் டேஸ். Hope I know that. I have been in many schools, co-education school, even the boys school, separately boys, St. John's are only boys. அந்த ஸ்கூல்ல இருக்கிற co-education school, girls will do perform. They will obey. அதே சமயத்தில் கேர்ள்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க. அதே போல் கேர்ள்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல, போய் சொல்றாங்களா? No. Usually they don't say. They hesitate to say lie. அது நேச்சராக வரும். அந்த தாயின் கருவினோடு வளரக்கூடியது. தாயின் கருவில் அந்த தாயை ஊட்டி வளர்க்கக்கூடியது. அந்த பையனும் தாயின் கருவில் தானே வரான். ஏன் பதம் வணங்க மாட்டான், அவன் கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லு. நாம் என்ன செய்வோம், மோஸ்ட்லி பையனுக்கு வந்து செல்லம் கொடுத்து விட்டுருவோம். பார்த்து அவன் தான் வாய் பேசு, ஒரு பையன் அது பையன் சொல்லிட்டு அவன் படித்தாலும் படிக்காட்டியும் பரவாயில்ல, அமைதியாக இருக்கு. அந்த பொண்ணுங்களை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு. அங்கே போவாத, இங்கே போவாத, இது படிக்கிறியா, அது படிக்கிறியா, இது படிக்கிற. ஆனால் இது படித்து மேலே வந்துடுது. பையனுக்கு நம்ம செல்லம் கொடுத்து என்ன செய்யறோம், பி அவசர்ஸ். நம்ம நினைக்கணும், இப்போ ஒரு சர்டன் ஸ்டேட் கேர்ள்ஸுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க, பியூபர்ட்டியை அட்டன் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், கேர்ஃபுல்லாக வந்து அதை கவனிக்கணும். இது வந்து எல்லா பெற்றோர்களும். ஆனால் பையன் வயசுக்கு வருவான, அதை யாரும் பார்க்கறது. அவன் பையன் வயசுக்கு வரான அந்த டைமில் அவனுடைய மாடுலேஷன் என்ன இருக்கும், வேரியேஷன் என்ன இருக்கும், அவனுடைய திங்கிங் என்ன இருக்கும், அதுக்கு நம்ம கேர் கொடுக்காத என்ன செய்கிறாங்க, வாய்ஸுங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாகிறது, எதாகிறது, அப்படியே போயிட்டு. சேம் பாய் 4வது படிக்கும்போது சினிமா போஸ்டரை பார்த்துக்கிட்டே போகிறோம், பார்த்துக்கிட்டு அது பாட்டே போயிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் அதே பையன் ஒரு 8வது 9வது வர உடனே அது யார் இருக்கிறாங்க, 9 இருக்காங்களா, அது எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்க, அதை நின்று இதில் ரசிக்கிற காலம் இருக்கு. இதை நம்ம பெற்றோர் அது இருக்குல்ல, எதோ இருக்கணும். ஏன்னா அந்த வயசுல பையனுக்கான கேர் கொடுக்கணும். நம்ம அவன் சரியா சாப்பிட்றானா, சரியா நேரத்தில் எழுந்திருக்கிறானா, சரியா படிக்கிறானா, செல்போன்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றானா, ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறானா, we don't bother about things. அதே நம்ம பொண்ணை சுற்றி பார்த்துக்கிட்டு என்ன செய்யுது, செல்போன் பார்க்குதா, இன்னைக்கு செய்யறியா அப்படின்னு. ஆனால் பையன் தான் என்ன செய்யணும், வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு, அவன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு அவன் ஒரு மெசேஜை போட்டுட்டு வராங்க, நடக்குதுங்க. அதை நம்ம பெற்றோர் கவனிக்காததான் பையனால சரியான வர முடியல. ஆல் ஆர் டேலண்டட் பாய்ஸ். முக்கியமா ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு பையன் போறாங்கன்னா அவங்க நல்ல டேலண்டா, விவசாய குடும்பம் தான். ஸோ our surrounding places are all villages, from villages, ஸோ from the ordinary family. அவனுடைய பிரெயினும் நல்லா இருக்கும்.
நாம அதை கேர் கொடுக்காத விட்டுருக்கோம். ஒன்றும் செய்யாத அதே உள்ள பொண்ணை என்ன செய்யும், மிரட்டிருப்போம். பையனுக்கு தனித்தனியாக சோறு ஊட்டி விட்டுருப்போம். இதனால சில பாதிப்புகள் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? ஆகவே இது கடந்த காலம். இப்பொழுது இருக்கின்ற காலங்கள் என்ன செய்யணும், சரியான நேரத்தில் நீங்கள் எழுப்பணும். காலையில் எழுப்பிட்டு ஃபாதர் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த மாணவருக்கு வேண்டிய ஏதாவது தேவையான உணவு கொடுக்கணும். இப்போ டோன்ட் கிவ் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கரி ஐட்டம்ஸ் டோன்ட் அலோவ். அதே இந்த காலகட்டத்தில் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இதை அவாய்ட் பண்ணணும். ஹெல்த்தி ஃபுட், ஆர்டினரி ஃபுட், ஹெல்த்தி ஃபுட், நல்ல பழச்சாறுகளை கொடுக்கும். ஏன்னா திஸ் இஸ் ஹாட் சீசன். இப்பயே நிறைய பேருக்கு சிக்கன் பாக்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் வந்துட்டா அதனால நமக்கு வரக்கூடாதுன்றக்கா முன்னெச்சரிக்கையாக நாம் அதற்கான பக்குவமாக இருக்கும். நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும். அதனால நைட்டு பூரா தூங்காத படிச்சுக்கிட்டே இருந்தாலும் போச்சு. யூ ஸ்பெண்ட் டைம் இன் ஏ டிஸ்டிங்ஷன். அந்த டைம் போட்டு உங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டேபிள் பண்ணி உட்காந்து படி, நல்லா படிச்சுக்கலாம், நல்லா இருக்கலாம். அதனால ஏன்னா எக்ஸாம் டைமில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாம்பேயில் ஃபர்ஸ்ட் செட் எடுத்துப்போம். கரெக்டாக என்ன செய்யணும், எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு போட்டுச்சு. நல்லா படிக்கிற பொண்ணு என்ன செய்யுது, போட்டிருக்குது. சரி நானும் போயிட்டு சரி பரவாயில்ல விட்டுடுங்க, நெக்ஸ்ட் இயராவது அடுத்த எக்ஸாமும் எதுவும் வச்சுக்கலாம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நான் வீட்டில் போய் பெற்றோர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறேன். அந்த பெற்றோர் இல்லை ஃபாதர் எப்படியாவது கடவுள் ஆசிரியப்பார் எப்படி எதிர்வாங்கன்னு சொன்னாங்க. சரி தென் ஐ காட் ஸ்பெஷல் பர்மிஷன் ஃப்ரம் சிஓ. அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தனி ரூம் ஒன்று வாங்கி முக்கால் போட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு ரூமில் விட்டுட்டு எழுதிட்டு போகிறேன். ஷீ ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட். ஏன் அதுக்கு சொல்கிறேன்னாக்கா நம்ம ஷுட் பி கேர்ஃபுல். இதெல்லாம் எதிர்க்கணும். திடீர்னு என்ன செய்யும், இப்போ மெட்ராஸ் வரும். ரொம்ப நம்ம என்ன செய்யணும், கண்ணடிச்சுக்கிட்டே இருந்தால் போச்சு. மெட்ராஸ் வரும். நல்லா குடிக்கணும், கண்ணை அப்பப்போ கழுவிட்டே இருக்கணும். வாஷ் யுவர் ஐஸ். நல்லா சாப்பிட்டு நல்ல தண்ணி குடிக்கணும். யூ ட்ரிங்க் வாட்டர் ஆஸ் மச் as possible. நல்லா தண்ணி குடிச்சு நல்ல யூரின் போயிட்டே இருக்கும். நல்லா தண்ணி குடிக்கணும். மேத்ஸில் 2-3 வழி இருக்கும். அது ஆன்சர் will be the same. இப்போ இங்கேருந்து சேலம் போகிறதுக்கு 2-3 வழி இருக்கும். இப்போ நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது, நீ அதை ஒரு டைம் சுட்டி காட்டினாலே போதும். ஓ அப்படி போனாலும் சேலம் போய் சேர்ந்துடலாம், இந்த வழியே போனாலும் சேலம் போகலாம், அந்த வழி போனாலும் சேலம் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் மிடிலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சொன்னால் புரியாதான். இந்த வழியே போனால் தான் நீ சேலம் அடையலாம். அடுத்த டீச்சர் அதே வழியை சொன்னால் தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ கிளாஸில் இருக்க மேத்ஸ் டீச்சர் ஒரு ஸ்டெப்பை போட்டு காட்டுவாங்க, நல்லா புரியுதுணும். டியூஷன் போயிட்டா அவர் வேற ஒரு மேத்ஸை நடத்துவார், வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா வச்சு இப்போ நடத்திக்கிட்டு இருப்பார். அப்போ அவன் பார்த்து இது என்ன தெரியல, இது ஒரு மாதிரி இருக்குது, அதுவும் புரியாது இதுவும் புரியாது. இதுதான் டியூஷனுக்கு. அதனால் டியூஷன் இஃப் யூ அட் ஆல் யூ வாண்ட் யூ அப்ரோச் அவர் டீச்சர், தே வில் ஹெல்ப் யூ. எங்கள் டீச்சரே கேட்டாக்கா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல பார்த்தேன், அதை ஒரு பையன் படிக்கலாம், அங்கே 20 பேர் படிக்கிறான். 20 பேரில் கண்டிப்பாக டியூஷன் நடத்தவே மாட்டார். இதனால் நாம் இப்போ டியூஷன் சென்டரில் ஏமாந்துடுறோம். அதனால் யூ கன்சல்ட் வித் த டீச்சர், வாட் டு டூ, ஹவு டு டூ, இதெல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த டிஃபிகல்ட்டி நிறையா இருக்குது, பார்க்கணும். அதே மாதிரி இங்கே கிளாஸில் சில ஒர்க் கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கை நீ உட்காந்து படித்தாலே போதும். இப்போ கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் வச்சுன்னு எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை போய் படித்தாலே போதும், வீட்டில் உட்காந்து படித்தா போதும். டியூஷனில் போய் எதுவும் வரல. நீ டியூஷன் போகிற யாருக்குலாம் டியூஷன் வைக்கிறானாக்க இந்த ஹையர் அச்சீவருக்கு தான் டியூஷன் வைப்பாங்க. 98 ஒரு மாணவன் வாங்கினா அவனுக்கு தான் டியூஷன். அந்த 2 மார்க்குக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அவன் கற்றுக்கணும். அதுக்கு தான் அவன் டியூஷன் வேணும். இன்னொரு டீச்சரை போய் பார்க்கணும், 2-3 டீச்சரை பார்த்து அவன் கற்றுக்கணும்.
நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நோ டியூஷன்ட்டாங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இங்கே. இங்கே தான் இருக்குது. அது எங்கேயும் நான் பார்க்குறேன். இது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஓகே, எப்போ டியூஷன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டிஃபிகல்ட்ஸை நிறைய நான் பார்த்துட்ருக்கோம். அதான் இருக்கணும். அதற்கடுத்தது மாணவர்கள் இந்த எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணு. கொஷின் பேப்பர் ரீட் பண்ணு. எல்லாம் தெரிஞ்ச ஆன்சராக தான் இருக்கும். அந்த பதற்றத்தில் நம்ம விட்டுருவோம். பதற்றத்தில் போய் உட்காந்து எழுதிட்டு படித்து பார்த்துட்டு ஐயோ இதுன்ட்டு வேறு கொஷின் வேறு ஆன்சர் எழுதிடும். யூ ரீட் த கொஷின் ட்வைஸ் அண்ட் த்ரைஸ். 2-3 முறை நாம் ஆன்சர் கொஷின் படித்தாக்க the answer is in the question itself. கொஸ்டினில் ஏதாவது ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டில் இருந்து ஆன்சர் வரும். எல்லாம் ஒரு டெர்மினாலஜி அந்த கொஸ்டினில் இருக்கு. கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டினில் கரெக்டாக அந்த வேர்டு நல்லா 2-3 டைம் படித்து பார்த்தா கரெக்டாக லொக்கேட் பண்ணுவோம். இதை பார்ப்போம். அதற்கு ஸ்மால் சிம்பிள் டெக்னிக்ஸ்னாக்க பிஃபோர் எக்ஸாமினேஷன் 1 hour நீ பேசாமல் இருந்தது. யூ வில் ரைட் யுவர் எக்ஸாமினேஷன் 1 hour யார்ட்டையும் பேசாமல் இருந்தது. யார்கிட்டையும் சத்தம் போடாத, யார்கிட்டையும் பேசாமல், எதில் நோ டிஸ்கஷன், வாட் யூ நோ தட்ஸ் இட். இதை ஃபாலோ பண்ணு. இந்த 1 hour நீ ஷவுட் பண்ணால் என்ன செய்ய தெரியுமா, யுவர் பிரெயின் கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும். சத்தம் போட்டு கத்த போய் ஷேக் ஆகும். இப்போ நான் நின்றுட்டு ரவுண்டாக சுற்றுறேன், வேகமாக சுற்றுறேன், என்ன வந்து சுற்றிட்டு என்ன அவனை வாட்டில் ஆப்பேன் சுற்றிட்டு நிற்கிறேன், என்ன ஆகும்? மயக்கம் வருமா? மயக்கம். இதே தான் நீ அப்படியே அவன் நீ படிச்சா நான் படிச்சியா இது நீ சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தா உன் பிரெயின் ஷேக் ஆகிட்டு வழியே உன் மெமரி லொக்கேஷன் இட் வில் டேக் டைம். அப்புறம் கொஞ்சம் நேரம் இட் வில் டேக் ½ an hour 1 hour டு கம் டு தி நார்மல் பொசிஷன். அப்போ தான் வந்து இப்போ பாரு நீ எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பேன், திடீர் என்னாச்சும் முதல் கொஸ்டின் ஐயோ இந்த பாயிண்ட் விட்டனே வரும். ஏன்? யூ ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் யுவர் ஸ்டடீஸ் பிஃபோர் எக்ஸாமினேஷன். பிஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து நீ ஏதாவது ஆடிட்டு இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது பேசிட்டு வந்திருப்பேன், இதெல்லாம் இருக்கிறதால நல்லா படிச்சுட்டு போன மெமரி வராது. கடைசி 5 நிமிஷம் பார்த்த உடனே என்ன ஆகும் நமக்கு, ஐயோ அந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம விட்டுட்டோமா அது தெரியலன்னு அப்போ தான் வரும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும். தட்ஸ் வை இங்கே சரி இப்போதே ப்ராக்டிஸில் 1 மணி நேரத்துக்கு நீ பேச அமைதியாக போ. அமைதியாக யூ ரீகால் யுவர் டெக்ஸ்ட். படுக்க போகும்போது என்ன செய்யணும், படுத்த உடனே கண்ணை மூடணும். டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், கெமிஸ்ட்ரி தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஓகே இது அந்த டாபிக் மட்டும் படித்தாலே போகும். ரீகால் த டாபிக் ஆஃப் த லெசன் டாபிக். சயின்ஸ் எடுத்துக்கா, சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் அதான், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் எதை பற்றி, செகண்ட் லெசன் எதை பற்றி முடிஞ்சு போச்சு, அதான் படிக்கும். லாஸ்ட் மந்த் வந்து ஒரு 5 minutes புக்கை ரிவிஷன் பண்ணால் தான் ரிவிஷன். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம டெக்ஸ்ட் அப்படியே கண்ணு முன்னா ஒரு டெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு இருக்கும். அதான் கம்ப்யூட்டர் பிரெயின். கம்ப்யூட்டர் நம்ம போட்டு பார்த்தா என்ன செய்யும், கரெக்டாக வந்துகிட்டே இருந்ததுல சேம் திங் காட் ஹஸ் கிவன் தி டேலண்ட்ஸ். அப்படியே கண்ணை மூணு எக்ஸாம்பிள் கண்ணை மூணு வச்சுக்க, அப்படியே பிரிண்ட் வந்துகிட்டே இருக்கும் அந்த புக்கில் இருக்கு. அதான் பிரிண்ட். அதுக்காக யூ ஷுட் செட் யுவர் மைண்ட். அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களை இருந்து கூட்டிகிட்டு போவோம். தே வில் டேக் யூ டு த அதர் ஸ்கூல். தட் டைம் யூ சிட் குவைட்லி, சிட் யூஸ் யுவர் புக். அங்கே போய் பேசிக்கிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. யார் பேசுவான்னு கேட்டால் இன்னொன்று படிக்கணும்னு கேட்போம். அதுவும் இருக்குது. இஸ் மை ஃப்ரெண்டோட எந்த ஃப்ரெண்டு வந்தும் என்னை விட இன்னொரு தான் அதிகமாக இருப்பாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டோம். படிப்பில் யாரும் நோ ஃப்ரெண்ட்ஸ். காசு பண்ண வேண்டாம், ஒன்று கொடுக்கலாம், 5-10 ரூபா கொடுக்க போதும். படிப்பில் எவனும் என்னை விட என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் வாங்கணும்னு எதிர்க்க மாட்டான். நான் வாங்கினதான் எதிர்பார்ப்பான். அதனால் அவன் படித்தா வச்சு அவன் படிக்கக்கூடாதுன்றதுக்காக உன்னை வந்து நீ அந்த இதை கூட இந்த கொஷினை கூட அந்த கைடு வச்சிருக்கிறியா, இது வச்சிருக்கியா வச்சு அப்படி சொன்னோம். வெயிட், ஐ வாண்ட் டு ஸ்டடி ப்ளீஸ். தட் இஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். That is a friendship. Helping each other is a friendship. Spoiling each other is not a friendship.
அதனால் இந்த ஸ்மால் டெக்னிக்ஸை நாம் கற்றுக்கணும். பெற்றோர்கள் அதே மாதிரி நிறைய காசு கொடுத்து அனுப்பாங்க. இந்த சீசனில் காசுலாம் கொடுக்கக்கூடாது. நோ யூஸ் சேவிங் எனி ஃப்ரூட்ஸ் அல்ல ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. தயவுசெய்து கையில் கொடுத்து அனுப்புங்க. இதில் செல்லம் கொடுக்குறது இல்லை. செல்லம் கொடுத்து நம்ம நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணுவோம். இந்த நீங்கள் செல்லம் கொடுக்குறது எப்போ வரும்னு கேட்டாக்க, நம்மெல்லாம் ஒரு 80 வயசு 85 வயசுல வந்து பெட்டில் படுத்து நடக்கிறோம். தம்பி ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. அப்போ அவன் சொல்லுவான், என்ன அப்பயே அடித்து படிக்க வச்சியா, உனக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணும். என்ன வந்து என் பையெல்லாம் என் கூட படித்த பையெல்லாம் வந்து டாக்டராக இருக்கா, கலெக்டராக இருக்கா, இன்ஜினியராக இருக்கான். என்ன அப்படி வந்தீங்களா, மிரட்டி வந்தீங்களா? திஸ் ஹேப்பன். எங்களுக்கு நிறைய 2 முதியோர்கள் இருக்கு. ஐ ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய 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 முதியோர்கள் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இது வந்து இட் வில் பி ரீஃபண்டட். சோதனை அடிக்கிற பந்து போல. அதனால பெற்றோர்கள் நாம் எந்த அளவுக்கு இப்போ நம்ம கேர் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து ஃபீட்பேக் ஆகும். ஆல் மை பெரியோ டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து they have been here for more than 10 to 15 years. அவங்களாம் இருக்கிறோம், மாமலாம் இருக்கிறோம். நான் சும்மா அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு வாட்டே இல்லை. ஃபாதர் கூட நிறைய சொன்னார். அவர் ஒரு ஜெம், அவர் ஃபாதருடைய ஐடியாவெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. திஸ் இயர் எப்படி இருந்துச்சு? ஆனுவல் டே சூப்பராக இருந்தது. எவரிதிங் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் ஃபாதர். அவர் சொன்னார், ஃபாதர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னா அப்போ அவருக்கு வந்து இந்த கல் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆப்ரேஷனு டாக்டர் வந்து 15 நாள் அங்கேயே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேத்தெட்டர் போட்டு விட்டாங்க. ஒரே நாள் அது எடுத்துருக்கேன் நான் போட்டு எடுத்துட்டு விட்டாங்க. வந்துட்டு நமக்காக வேலை செஞ்சார். டாக்டர்கிட்ட கேட்டு ஒரே நம்ம டாக்டர் வந்து 5 days மினிமம் 5 days யூ ஷுட் பி தேர் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. இருந்தால் இல்லை நான் போய் ரூமில் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நமக்காக இந்த ப்ரோக்ராம் நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபாதர் கொடுத்தாருன்னா ஃபாதருடைய விஷயம் ஃபாதருடைய ஐடியாஸுக்கு வந்து வரணும். ஏன்னா நம்முடைய பெரியார் யூனிவர்சிட்டியிலே ஒரு வெல்நோன் ப்ரொஃபஸர். மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் இன்னும் இறுதி வரை நாம் பயணிப்போம்.